நண்பர்களே, நீங்க ஒரு வெப் டெவலப்பர் இல்லைன்னா இப்பதான் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க யாராச்சும் ஒருத்தவங்க, உங்களுக்கு இது கண்டிப்பா தெரியணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியணும். நான் சொல்றது வந்து இந்த நம்ம பேசுறோம் பாருங்க, இந்த லாங்குவேஜ் இல்ல, கோடிங் லாங்குவேஜ் ஒன்று தெரியணும். அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த லாங்குவேஜ் வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? என்ன ப்ரோ அனலைசிஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு இன்னும் கிளியரா சொன்னா, நீங்க நீங்க இப்போ ஒரு லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் HTML CSS கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதை எப்படி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, வேற எதனாச்சும் ஒரு வெப்சைட்ல போயிட்டு அந்த வெப்சைட் மாதிரி நீங்க வந்து பண்ண ட்ரை பண்ணணும். ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து அந்த வெப்சைட்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது வந்து அந்த இந்த இடத்துல என்ன டேக் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி விஷயம் CSS ஸ்டைல்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்க வந்து நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த மாதிரி உங்களால் வெப்சைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து சும்மா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக அந்த நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி அதில் இருக்கிற சில விஷயத்தை நீங்கள் இது பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் தான் சொல்கிறேன். நான் ஒன்று இது தப்பெல்லாம் ஒன்று சொல்ல, ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக வந்து நீங்கள் பண்ணணும். அனலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க நம்மளோட நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன அந்த வெப்சைட் வந்து நம்ம ஏதாச்சும் விஷயத்தை கற்றுக்கணும். ஸோ இது பேர் தான் வந்து அனலைஸ் சொல்லுவாங்க. ஸோ நாம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்டிங் வெப் டெவலப்மெண்ட் இதில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி வந்து நாம் ஒரு வெப்சைட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரிலாம் டேக்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிளானிங் வெப்சைட் பண்ணுறதுல பிளானிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு இன்னைக்கு நம்ம A2D PC ஃபேக்ட்ரி, ஸோ நந்தாபுரம் வந்து A2D PC ஃபேக்ட்ரின்னு சொல்லி இது ஒரு பிசி கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அங்கே ஓகேங்களா. ஸோ நாம் வந்து அவங்களோட வெப்சைட் A2D PC ஃபேக்ட்ரின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்ல என்னென்ன நம்ம வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்க போகலாமா, ஜஸ்ட் HTML CSS வச்சு நாம இந்த மாதிரி வெப்சைட்டை பண்ண முடியுமா? ஓகேங்களா, பண்ண முடியும். அண்ட் எந்தெந்த டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாம ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து இதான் ஓகேங்களா, இதான் வந்து A2D ப்ரோவோட இந்த வெப்சைட் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து இந்த லோகோ இருக்கும் ஓகேங்களா, A2D PC ஃபேக்ட்ரி ஓகேங்களா, A2D PC ஃபேக்ட்ரின்னு சொல்லி லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோ ஓகேங்களா. ஸோ இந்த லோகோ அசால்ட்டாக வச்சிடலாம், ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ உங்களோட விஎஸ் கோடுக்கு, ஸோ இங்கே உங்களோட வந்து விஎஸ் கோடு இருக்குல்ல, ஸோ இந்த விஎஸ் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லோகோ என்ன பண்ணுங்களா, இமேஜ் சோர்ஸ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துட்டோம்னா உங்கள் இது இண்டெக்ஸ் HTML img.in போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் இடத்துல உங்களுக்கு இப்போ நான் வந்து logo.png இருக்குது. ஸோ logo.png போட்டு இப்போ நான் வந்து என்னோட இது ரன் பண்ணி பார்க்குறீங்களா. ஸோ இதான் என்னோட ஃபைலு. ஸோ வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை டாப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்டு இப்போ ப்ரோ இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸ்டாக இருக்கே ப்ரோ, இப்போ நீங்கள் கீழே வரும்போது இந்த லோகோ வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்குது ப்ரோ. அது எப்படின்னா ஜஸ்ட் பொசிஷன் நீங்கள் போய் ஃபிக்ஸ்டு பண்ணிட்டீங்கன்னா அது பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, H1 டேக், அதாவது டைட்டில் ஒரு ஹெட்டர் டேக் மீன்ஸ் ஒரு ஃபாண்ட்டை வந்து லெட்டர் வந்து டைப் பண்ணி ஸோ அதை வந்து பிக் சைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது ஃபாண்ட் சைஸ் வந்து 40 பிக்சல்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 40 to 30 பிக்சல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வி பில் பீப்பிள் பிஃபோர் விவிங் வந்து ஸ்டாண்ட் டேக் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்காமீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நீங்கள் இப்போ இது இந்த கிளாஸ் பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து ஹீரோ 1 அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரியல பேர் வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபைல் இருக்குல்ல, ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா இது சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எப்படி இமேஜ் எடுத்து வந்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் கீழே இங்கே வந்து இப்போது வீடியோன்னு சொல்லி டேக் ஓப்பன் பண்ணேன். இப்போ சோர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த வீடியோட பேர் போகணும். நான் வந்து PC.mp4ன்னு இருக்குங்களா. ஸோ இதை போட்டேன். ஸோ இப்போது வந்து நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து அந்த இது இமேஜ் வந்து வீடியோ லோட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் வந்து அந்த வீடியோவே எடுத்துனோம். ப்ரோ பிக்சராக இருக்க ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ வீடியோ ஒழுங்காக்கி இதாகலன்னு நினைக்கிறேன், ஸோ டோட்டல் நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ இந்த பில்ட் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பில்ட் டவுன் பட்டன் ஆப்வியஸாக வந்து இது வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த கிராஃப்டிங் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
இதை வந்து அவங்க வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி ஐ திங்க் ஸோ பேராகிராஃப் டேக் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸோ பில்ட் நவ் பட்டன் ஓகேங்களா. ஸோ இந்த பில்ட் நவ் பட்டன் வந்து சிம்பிளாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது நானே உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்துடுறோம் ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் டேக் உங்களுக்கு கால் பண்ணி தெரியும். ஸோ பட்டன் டேக்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ பட்டன் போட்டேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் வந்து பட்டனுக்குள்ளே பில்டு நோன்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ பில்டு நோன்னு கொடுத்துறேன். இப்போ நான் பட்டன் எனக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ இந்த பட்டன் நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து இது சிஎஸ்எஸ் ஃபைல் ஓகேங்களா. நாங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல் திறக்கலாம். நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நான் திறந்துக்கிறேன். ஸோ சிஎஸ்எஸ் ஓகேங்களா. ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நான் திறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் ஃபஸ்ட் வந்து index.html வந்து இது கூட லிங்க் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து என்னோட ஸ்டைல் பேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டைல் பேஜை வந்து நான் வந்து இண்டெக்ஸ் பேஜும் ஸ்டைல் பேஜையும் வந்து லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி தான் வந்து லிங்க் பண்ணி இப்போ நான் வந்து ஸோ இங்கே பட்டன் டேக் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது பட்டன் ஸோ இந்த பட்டனை போட்டு இப்போ இந்த பட்டனில் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரு ஐ திங்க் அவங்க எல்லோ வச்சுருந்தாங்க, நம்ம ரெட் வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெட் இன்னும் வந்து கலர். ஸோ கலர்னால் டெக்ஸ்டோட கலர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போது வேறு என்ன வித் ஓகேங்களா. இங்கே வித்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 200 பிக்சல் ஓகேங்களா. 200 பிக்சல் ஹைட்டு வந்து நம்ம 50 பிக்சல் கொடுக்க போகிறோம். ஸோ 50 பிக்சல் இப்போ பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதை வந்து எங்கள் காப்பி பேஸ்ட் இது வந்து காப்பி பார்த்துக்கோ. இது தெரியாமல் அது வெளியே வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து இந்த பில் நோன்னு சொல்லி பட்டன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பட்டன் வந்துருச்சு. ஸோ ஓகே ஏன்னா ரொம்ப இன்னைக்கு வருது. ஸோ ஓகேங்களா. இப்போது இங்கே வந்து இந்த பார்டர் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்டர் அவங்க கொடுக்கல ஓகேங்களா. ஸோ ஐயோ எத்தனை வருது. அதாவது வந்து இங்கே வந்து பார்டர் வரல ஓகேங்களா. இங்கே வந்து பார்டர் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ பிளாக் கலராக வருது மாதிரி. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பார்டர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை பார்டர் டேக்கு பார்டர் இதை கேரக்டர் யூஸ் பண்ணி நன்னு கொடுப்போம். ஸோ பார்டர் வந்து வராமல் இருந்தால் இப்போ அந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த பார்டரோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அந்த பார்டர் ரேடியஸ் ஸோ பார்டர் ரேடியஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பார்டர் ரேடியஸில் மேக்ஸிமம் நான் வந்து 5 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ 5 பிக்சல் கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்துடும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். ஸோ உங்கள் சைட்லலாம் வந்து கர்வ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பட்டன் டைப் ஓகேங்களா. இப்போ இந்த பட்டனை வந்து எனக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணால் வேறு இடத்துக்கு போகணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த பட்டன் டேகு ஐயோ என்னடா ஸோ இந்த பட்டன் டேகில் ஏ டேக் அதாவது வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து இங்கே ஹெச்எஃப்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஹெச்எஃப்குள்ளே இந்த பட்டன் இதில் வந்து நான் காமிக்கிறோம் நிமிஷம். ஸோ இது இருக்குல்ல. ஸோ இப்போ தான் இது வந்து பட்டன் இதை வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ஹெச்எஃப்குள்ளே. ஸோ இப்போ வந்து அது வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நான் வந்து சாரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ஹெச்எஃப்குள்ளே வந்து நீங்கள் எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும். ஸோ தப்பு கொஞ்சம் சொல்லிடுங்க. கரெக்டாக எடுத்து வந்துடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே இந்த பட்டன் இருக்கலாம். இப்போ இந்த பட்டனை எங்கே எடுத்துகிட்டு வரணும் ஏ டேக்கு நடுவில் ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சுருங்க ஆங்கர் டேக் இருக்குல்ல. ஸோ அது ஹெச்எஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணால் நான் வந்து இப்போ எந்த பேஜ் போகிற மாதிரி வைக்கலாம். ஸோ ஓகே நம்ம வந்து இந்த ஜிஎஸ் மீடியா நம்ம வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா. இங்கே நம்ம ஸோ ஸோ இது நம்மளோட வெப்சைட் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து காப்பி பண்ணி நம்மளோட வெப்சைட் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த index.html இப்போ இந்த ஹெச்எஃப் எடுத்தால் நம்ம வெப்சைட் போட்டு இங்கே வந்து நான் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ண கீழே உங்களுக்கு தெரியும் ஜிவர்ஸ் மீடியா குரூப் டாட் எக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட பேஜ் போயிருங்க. இப்படி தான் வந்து இந்த பட்டன் டேக் வந்து கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஸோ இப்போ கீழே வந்து இவங்க வந்து எங்கே மைனான விஷயத்துக்கு வரும். ஸோ முக்கியமாக வந்து சிஎஸ்எஸ் கற்றுப்பீங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சிஎஸ்எஸ் கற்றுப்பீங்க. ஸோ சிஎஸ்எஸ் வச்சு நீங்கள் எப்படின்னா டிசைன் பண்ணலாம். ஸோ அதுதான் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இருந்து ஒரு பெஸ்ட்டு டிசைன் கொடுத்துறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்லாம் பார்த்து. ஸோ PC.A டீம் வந்து ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா நல்லா எப்படி சொல்லுது வெப்சைட் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு க்ளீனாகவும் இருக்குது ஒரு நல்ல டிசைனாகவும் இருக்குது. ஸோ பக்காவும் இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த வெப்சைட் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது இந்த வெப்சைட்டில் தான் நல்லாவே தெரியும். ஸோ ஓவர் க்ளோ எஃபெக்ட் வருது. ஸோ
பக்காவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோவர் எஃபெக்ட் இடத்துல ஸோ இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ஈஸி இந்த ஹோவர் எஃபெக்ட். என்ன ப்ரோ ரொம்ப பேசுதான் செயலில் காட்ட மாட்டேங்குன்னு கேட்பீங்கன்னு சொல்லிடுங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு பாக்ஸ் டிவைட் ஓகேங்களா. ஸோ டிவைட் நீங்கள் ஓகேனா நீங்கள் உட்காந்து டிவ் அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ டாட் கொடுத்து நீங்கள் அந்த டிவைட்க்கு என்ன கிளாஸ் கொடுக்கணும் நேம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாட் நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இது கொடுக்குறேன், கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் இப்போது நான் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து பார்டர் அதெல்லாம் வைக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ டாட் பாக்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே வந்துட்டோம் ஓகேங்களா. அடப்பா இங்கே 2 தான் வருதுடா. இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து டிசைன் பண்ண போகிறோம் பாக்ஸ் ஓகேங்களா. பாக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல், அது 1 பிக்சல் 2 இதெல்லாம் எதுக்கு பண்ணால் அந்த பார்டர் இருக்குல்ல அதோட திக்னஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 2 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ விச் இஸ் எனஃப். ஸோ அதுக்கப்புறமா வந்து சாலிட் கலரில் வந்து என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். நான் வந்து ரெட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ரெட் ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வித்து வந்து நம்ம வந்து இங்கே இது 300 பிக்சல் கொடுப்போம் ஓகேங்களா. ஹைட் வந்து ஒரு வந்து 100 பிக்சல் கொடுப்போம். மார்ஜின் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து மார்ஜின் வரணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வரணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து 100 பிக்சல் கொடுக்குறேன் சும்மா ஜஸ்ட் ஃபார் இதுக்கு நான் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஸோ நம்மளோட இது எங்கே. ஸோ இது நம்மளோட வந்துடுச்சு பாருங்களா. ஸோ இதை நீங்கள் மார்ஜின் டாப் கொஞ்சம் இது பண்ணும். ஏன்னா வந்து அதை ஒட்டிகிட்டு இருக்கு. மார்ஜின் டாப் வந்து ஒரு 40 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பார்டரும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். பார்டர் ரேடியஸும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே ஒருலாம் பண்ணிடலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து இங்கே வந்து 12 பிக்சல் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நான் வந்து 12 பிக்சல் கொடுக்குறேன். வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த பாக்ஸில் எப்படி ப்ரோ ஹோவர் எஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாக்ஸ் அந்த இதை வந்து கால் பண்ணிக்கணும். ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹோவர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த செமி காலனா. ஸோ இந்த டபுள் டாட் காலன் கொடுத்துட்டு ஹோவர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோவர் எஃபெக்ட் கட் பண்ணுறதுக்கான இது வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா கலர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு நம்ம கொடுக்கல ஓகேங்களா. பட் நம்ம இப்போ வந்து ஹோவர் பண்ணால் பேக்ரவுண்ட் கலரை வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ஆகுது ஓகேங்களா. ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ இவங்களும் இங்கே வந்து ப்ரோ இது ஸ்மூத்தாக இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்பேங்க. ஸோ ஸ்மூத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொசிஷன் டிரான்சிஷன் ஓகேங்களா. டிரான்சிஷன் தான் நினைக்கிறேன். 0.5 எஸ்ன்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வந்துஸ் எஸ். ஸோ டிரான்சிஷனில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து வரணும். நான் வந்து 0.5 செகண்ட்ஸ் இது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம் உங்கள் இது மாதிரி. ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த இது ஓகேங்களா. ஸோ வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்னிங் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற வீடியோ. ஸோ இப்போ இவ்வளோ தான் ஓகேங்களா. ஹோவர் எஃபெக்ட் இதுதான். ஸோ இந்த ஹோவர் எஃபெக்ட் வந்தாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ உள்ளே நீங்கள் வந்து லெட்டர்ஸ் போட்டு அந்த லெட்டர்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாக்ஸ்க்குள்ளே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அந்த லெட்டருக்கு நீங்கள் இப்படி பண்ணணும். அண்ட் இன்னொன்று ஸோ முக்கியமாக சொல்ல மாட்டேன் இந்த ஷேடோ எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஷேடோ எஃபெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி சொல்கிறேங்க. பாக்ஸ் ஷேடோ எஃபெக்ட். ஸோ அதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இங்கே வந்து பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லி ஒரு கால் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ சொல்லி இந்த பாக்ஸ் ஷேடோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 0 10 பிக்சல் நீங்கள் அந்த ஷேடோட ரேஞ்ச் நீங்கள் எப்படி பொறுத்து பண்ணிங்கன்னா நான் வந்து 5 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேங்களா. பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் தான் வந்து ஷேடோ இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரீல் அவுட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ சைடில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெல்லாட்டி 10 பிக்சல் போடுறான். ஸோ உங்களுக்கு தெரியணும்ல 10 இல்லை 20 போடுறேங்க இல்லை. ஸோ 20 எஃபெக்ட்ஸ் போடுறேன் 20 போடுறேன். ஸோ 20 போட்டால் எப்படி வருதுன்னு பாருங்க. இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக வந்து இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறது ஓகேங்களா. இதுதான் வந்து ஷேடோ எஃபெக்ட்ஸ் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த ஏடிபிசி டாக்டி இதெல்லாம் வந்து ப்ளா இது உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது வந்து இதெல்லாம் எப்படி இந்த பொசிஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா இங்கே நோட்டீஸ் பண்ணணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து டைட்டில் இது வந்து பேராகிராஃப் தான். ஸோ இது ஹவு திங்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்து இமேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜுக்கும் ஹோவர் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
இது வந்து ஐ திங்க் சிஎஸ்எஸ்ல பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அப்படி பண்ண வச்சுன்னா வந்து இதில் சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இது எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்எஸ்ல ஏன்னா இவங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரும்னு நினைக்கிறேன் அந்த எஃபெக்ட்டு. ஸோ எனக்கு தெரியல. பட் இப்போ இது வந்து கரெக்டு. அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லேடி கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட் மெத்தட் சேஞ்ச் ஆகுது. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த பாக்ஸ் கூட ஒரு இமேஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இமேஜை வந்து லோகானே கொடுக்கலாமே. ஸோ logo.pin இந்த இமேஜை கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஆமாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல கூட பண்ணலாம். ஸோ ஐ திங்க் சிஎஸ்எஸ்ல முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எது ஜாவா ஸ்கிரிப்டில் முடியுமான்னு தெரில. ஸோ சிஎஸ்எஸ்ல முடியுது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ எது நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் முடியுது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். அண்ட் இப்போ வந்து கீழே வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இது பண்ணணும். இது வந்து ஐகான்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஐகான்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் வெப்சைட்ஸில் ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் காமிக்கிறேன் W3 ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட், ஸோ தரமான வெப்சைட் நிஜமா. ஸோ ஒரு வெப்சைட் நீங்கள் கற்றுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட் ரிஃபர் பண்ணணும். இவங்க வந்து பேசிக்ஸ்லேருந்துலாம் சொல்லி தராங்க. இவங்க வந்து இந்த இதெல்லாம் ஐகான்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது கீழே லிங்க் வந்து நான் அந்த ஐகான் இது பண்ணுறதை நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஐகான் போட்டு பண்ணுறேன். ஐகான் டுட்டோரியல்ஸ் இங்கே வந்து பாருங்க. நெட்டு ஸ்லோ ஓகேங்களா. நெட்டு ஸ்லோ. ஐகான் டுட்டோரியல்ஸ் வந்துடுச்சு. இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இது யூஸ் பண்ணது கீழே வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஆசம் 4 ஐகான்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த லிங்க் இது இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட இது இருக்குல்ல. ஸோ என்ன சொல்கிறது, HTML பேஜ் அந்த ஹெட் டேக்னு சொல்லியிருக்கும். இதை வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். ஸோ இதை வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்களா. ஸோ இந்த லிங்க்கு பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ ஐகான் ஸ்டூடியோவில் இதுக்கு போய் காட்டுறேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஒன்று இது பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு FA க்ளவுடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து போடுறேன். ஸோ இங்கே இப்போ நீங்கள் என்ன கண்டிப்பாக கிளாஸ் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் கொடுத்து அங்கே நீங்கள் வந்து FA இந்த ஸ்லாஷ் போட்டு க்ளவுடுன்னு சொல்லி இப்போ நீங்கள் க்ளவுடுன்னு கொடுத்தீங்கன்னா க்ளவுட் இது எதுவும் நீங்கள் காமிக்கிறேன். ஸோ இங்கே இண்டெக்ஸ் HTML பேஜ். ஸோ இங்கே க்ளவுடோட இது வந்துச்சுங்க. நான் இங்கே யூடியூப்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. இல்லைங்க யூடியூப். ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதை ஐகான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஓகேங்களா. லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெளியே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே போகுது ஓகேங்களா. ஓகே இப்போ ஓகேங்களா. மெயினாக வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த கம்பெனி இந்த ஃபூட்டர் ஸ்டேஜுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபூட்டர் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கிறீங்க. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து கீ ஃப்ரேம்ஸில் நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ்னு ஒரு இது இருக்குங்களா. ஸோ நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பேசிக்ஸ்க்கு அது வேணாம் நினைக்கிறீங்களா. ஸோ போக நம்ம அது இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் அந்த அனிமேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ போக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேசிக்ஸ் லெவலாக நம்ம வந்து இது கற்றுக்க போகிறனால வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து பேசிக்காக கற்று போகிறோம். இந்த ஃபூட்டர் பேஜ் இருக்குல்ல. ஸோ ஓகேங்களா. இந்த ஃபூட்டர் இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணது. ஸோ சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து இது ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி கான்டாக்டர்ஸ் ஓப்பனிங் இதெல்லாம் போட்டுருவீங்க. இங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஹோவர் பண்ணும்போது வந்து இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ லெட்டர் ஸ்பேஸு லெட்டர் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லெட்டர் ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் சிம்பிள் தான். நான் அந்த ஓவர் எஃபெக்ட் பண்ணல நீங்கள் காமிக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ நீங்கள் ஸோ டாட்டு என்ன கொடுக்கலாம், நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம் இல்லைங்களா. டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி இது கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ H3 டெக்ஸ்ட்டு இந்த H3 ஹெட் அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த H3 இதுக்குள்ளே வந்து நாம் வந்து இர்ஃபான் அப்படின்னு என்னோடய பேர் போடுறீங்களா. ஸோ இப்போ இர்ஃபான் போட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டாட் டெக்ஸ்ட்டு ஸோ ஓகேங்களா. டாட் டெக்ஸ்ட்டு ஹோவர் டேரெக்டாக வந்து ஹோவர் எஃபெக்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா.
ஓவர் எஃபெக்டில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம வந்து எங்கள் டெக்ஸ்டோட ஃபாட் எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு வேலை பண்ண மாற்றிட்டேன். ஸோ அதாவது வந்து நம்ம என்ன பண்ணால் ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சலுன்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 23 பிக்சல்ஸ் ஸோ அந்த மாதிரி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரான்சிஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக அனிமேஷன் ஆகிறது தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து 0.4 கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லெட்டர் ஸ்பேசிங் வந்து சார். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் வந்து நம்ம வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நிலுங்க இங்கே தான் இப்போ வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ சிம்பிள் இது வச்சு தான் வந்து நீங்கள் இது வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஐகான்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஐகான்ஸ்க்கும் நீங்கள் ஹோவர் பண்ணுறதுலாம் வந்து சேம் அவ்வளோ தான். கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஹோவர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எஃபெக்ட் இங்கே வந்து அந்த இது எப்படி தெரிஞ்சுக்கும் சிம்பிள் தான். நீங்கள் வந்து அந்த ஆங்கர் டேக் இருக்குல்ல. ஸோ இந்த ஆங்கர் டேக் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இங்கே ஓகேங்களா. ஸோ இதை ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டீப் அனலைஸ் தான் பண்ணணும். ஏன் இந்த வெப்சைட் நான் ஃபஸ்ட் எடுத்தோம் இந்த வெப்சைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸோட கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் சொல்கிறது A to D PC Factory வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இதாக இருக்குது, இன்ஸ்பயராக இருக்குது. ஏன்னா வந்து க்ளீனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களே பாருங்கள் ஒன்றும் போட்டு. ஸோ ஒரு நீங்கள் சம் வெப்சைட்ஸ் அந்த இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து அந்த வெப்சைட் பார்த்தா ரொம்ப எக்கச்சக்கமான விஷயத்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களாம் அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. ஸோ ஐ லைக் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வெப்சைட் இதுதான் ஓகேங்களா. ரொம்ப க்ளீனாகவும் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் க்ளீனாகவும் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் வந்து அவங்களோட இதெல்லாம் காமிக்கணும் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்னடா நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டது. ஸோ நிஜமாக இந்த வெப்சைட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ வீடியோ அவ்வளோ கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி அனலைசிஸ் வீடியோஸ் இனிமேல் வரும் ஓகேங்களா. ஸோ வரணுமா என்ன வரும். ஸோ ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு நெசசரியாக தேவைப்படுது இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜீவர்ஸ் மீடியா குரூப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் பில்ட் பண்ண தேவைப்படுச்சுன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் பில் நோ ஃபார்ம் கொடுத்து நீங்கள் உங்களோட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எங்கள் கன்சல்டன்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். ஸோ முடிச்சுக்கலாம். பாய்.